வணக்கம். நான் கவிதா. லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்களா இருந்தாலும் சரி, இல்ல பண்ணிக்க போறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனா, அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் அப்டின்னா, நீங்க போய் வாழப்போற வீடு, அந்த குடும்பத்தில இருக்கவங்க எப்படியாப்பட்டவங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா, இப்ப அரேஞ்ச் மேரேஜ்ல பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா நம்ம மாப்பிள்ளை மட்டும் நல்லவரா இருந்தா பத்தாது. அந்த குடும்பம் எப்படின்னு போய் விசாரிப்பாங்க. அரேஞ்ச் மேரேஜ் பண்றதில. அதே மாதிரி தான் லவ் மேரேஜ்லயும் சரி. நீங்க எத்தன வருஷம் காதலிச்சிருக்கீங்களோ தெரியாது. ஆனா, அதுக்கு முன்னாடி அந்த குடும்பம் எந்த மாதிரியான ஒரு குடும்பம் அப்படிங்கிறது விசாரிச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள வாழ்நாள் முழுக்க உங்கள வாழவே விடமாட்டாங்க. சில பேர் நெனைப்பீங்க, "நான் கல்யாணம் பண்ணிக்க நாங்க தனியா இருக்க போறோம். அவங்களோட ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்க மாட்டோம்." அப்படின்னு நெனைப்பீங்க. ஆனா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சரி, நீங்க ஜாயிண்ட் ஃபேமிலியோ, இல்ல தனி ஃபேமிலியோ எப்படி இருந்தாலும் சரி, அவங்க வந்து உங்கள வாழவே விடமாட்டாங்க. ஆனா, முடிஞ்ச வரைக்கும் நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி விசாரிச்சுட்டு, அவங்க குடும்பம் சரியில்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்க கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா, அவர் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா, உங்களுக்கு 1 வருஷம், 2 வருஷம் தான் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் அவர மறந்துட்டு நீங்க வேற யாரையோ கல்யாணம் பண்ணிப்பீங்க. ஆனா, நம்ம காதலிச்சவர நமக்கு விடக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்க குடும்பம் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வாழ போறவர் நம்ம கூட கரெக்ட்டா இருக்காரா அப்படின்னு நினச்சு நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்கள வந்து வாழ்நாள் முழுக்குமே உங்கள வாழ விட மாட்டாங்க. ஒவ் ஒவ்வொரு நாளும் உங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அ அப்படியே இப்ப எங்களுக்கும் அந்த மாரி தான் நாங்க அப்படிதான் ஒரு சிச்சுவேஷன்ல நாங்க இருக்கோம். அப்படியே குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல கொண்டு வந்து எங்கள நிக்க வச்சுட்டாங்க. அது மாரி தான் இது வந்து நான் என்னோட அனுபவத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் நான். ஒவ்வொரு நிமிஷமும் நரகம் தான் எங்களுக்கு. சில பேர் வந்து பிடிக்கலன்னா குறை சொல்லுவாங்க, அது வேற. ஆனா எது எடுத்தாலும் பிரச்சனை, ஒரு நாளும் நிம்மதி இல்ல அப்டின்னா, அது பயங்கர ஒரு நரக வேதனை அது. அதனால தான் நான் வந்து என்னுடைய அனுபவத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க யாராவது இருக்கீங்க இந்த ஸ்டேஜ்ல அப்டின்னா, எதையுமே யோசிச்சு முடிவு பண்ணுங்க. உங்க பார்ட்னர் மட்டும் நல்லவரா இருந்தா போதாது. அவங்க குடும்பமும் நல்ல குடும்பமா இருந்தா தான் நம்ம அந்த குடும்பத்தில நம்ம வாழ முடியும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நம்மள சாகடிக்கிறது இல்லாம நம்ம குழந்தைங்கள நம்ம குடும்பத்தோட மொத்தமா அவங்க வந்து அழிச்சிடுவாங்க. அதனால தயவு செஞ்சு யோசிச்சு முடிவு பண்ணுங்க.